மருத்துவக் கல்லூரிகளில் சீட் வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். மருத்துவ சேர்க்கைக்கு சீட்டு வாங்கி தருவதாக கூறி இடைத்தரகர் பலர் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாறுவதாக புகார்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒரு அறிவுரை ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை, நீட் தேர்வு தேர்ச்சி மாணவர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நடைபெறும் கலந்தாய்வு மூலம் மட்டுமே இட ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. எனவே தினந்தோறும் இது மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் தினந்தோறும் இது போன்ற ஏமாறப்பட்டதாக கூறி பல புகார்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பெறப்படுவதாகவும் இடைத்தரகர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கான பணத்தை பொதுமக்களிடம் பெற்று மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறார்கள். காவல் ஆணையர் அருண் அவர்கள் பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும், மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்கள் யாரையும் பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும், அரசின் மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வில் கலந்து கொள்வதன் மூலமாகவும் கல்லூரிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள சேர்க்கை மையத்தை தொடர்பு கொண்டு மட்டுமே மருத்துவ படிப்பிற்கான இடத்தினை ஆலோசனை செய்யுமாறும் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மக்கள் ஏமாறுவதை தவிர்க்கும் வகையில் இந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், புகார்கள் பெறப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவது என்றும் காவல்துறை சார்பாக இந்த அறிக்கை அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.